சிஎம் சார் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்களால ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, அது இப்போ இதுக்காகவே விலை கூட்டி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு எதுவும் இல்லை, அரகஜான்ற ப்ராடக்ட் தான். சிஎம் சார் வச்சு அதை நிறைய வீடியோவில் பார்த்துட்டு இது ஒரு சைலண்ட்டாக ஒரு பிஸ்னஸை தொடங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு தான்மா விற்றோம். இப்போ இது ஃபேமஸ் ஆனதுனால கொஞ்சம் 30 ருபீஸாக விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்த வீடியோலலாம் ஒரு டப்பா ஃபுல்லாக அந்த மை இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கம்மி ரேட்டுன்னு வேற அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சரி இந்த டப்பா ஃபுல்லாக மை இருக்குது, அதுக்கு ஒரு 30 ருபீஸ் இது ஒர்த்து தான் நினச்சேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, திறந்தோடனே பயங்கரமான ஒரு நறுமணம். நெய் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன், நெய்யா என்னன்னு தெரியல, சம்திங் ஆயிலியாக இருந்துச்சு. திறந்து பார்த்தா தான் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அது இன்ப அதிர்ச்சியாக என்னன்னு நீங்களே பாருங்கள். ஏதோ கொட்டைப்பாக்கு சைஸில் உள்ள ரவுண்டு வச்சுருக்காங்க. இதுக்கு நான் 30 ருபீஸ் கொடுத்தனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. இங்கே மட்டும் இப்படி ஸ்கேம் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பெரிய ஸ்கேமாக போச்சு. இந்த டப்பா ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் எல்லா வீடியோலையும் பார்த்தேன். சரி இது இங்கே தான் இப்படி என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு அமேசானு, ஃப்ளிப்கார்டு, மீஷோன்னு எல்லாத்துலேயும் போய் பார்த்தா 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா ஹை ரேஞ்சில் இருக்கிறது 700 வரையும் விற்கிறாங்க. இப்போ இதில் எது பியூருன்னு தெரியல, எது வச்சா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும்னு தெரியல. ஒரு கடமைக்குன்னு நானும் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்.